அது மாத்திரம் இல்லாமல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்கிறாங்க, ஐயு ஆயத்தின் அஅலமு ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல வலுப்பமான சங்கை பொருந்திய ஆயத்து எது என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் ஆயத்துல் குர்சி என்று சரியான பதிலை சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க தோள்ல தட்டி கொடுத்தாங்க. தட்டி கொடுத்துட்டு சொன்னாங்க, லியுஹ்லிகல் இல்ம் அல்லது லியஹ்லிகல் இல்ம், உங்களோட இல்முக்கு வாழ்த்துக்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சொல்லப்பட்டவர் உபய் இப்னு கஅப். இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக லைலத்துல் கத்ருடைய இரவு 27 தான் இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய இரவு அது பிற 27 தான் வரும் என்பதனை அவர்கள் திட்ட தெளிவாக அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள். பின்பு ஒரு சஹாபி அதனை பற்றி கேட்கப்பட்ட பொழுது, எப்படி நீங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று சொன்ன பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்களை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன். ஏராளமான ஹதீஸுகள், ஸஹீஹான ரிவாயத்துக்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னவர்களும் இந்த விடயத்தை சொல்லுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்ற விடயம் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபரானி, இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்கள்ல ஸஹீஹான முறையில் வந்திருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய இரவு பிறை 27 தான் வரும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல இன்னும் பல சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போல் கொத்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த விடயத்துல உறுதியாக இருந்தாங்க. ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையில பிறை 27 தான் லைலத்துல் கத்ர் வரும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்களின் மூலமாக அதனை தெளிவுபடுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, லைலத்துல் கத்ரை அடைய உங்களில் யாராவது விரும்பினால் அதை 27 தேடிக்கொள்ளுங்கள். அறிவித்தது யார் தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன். இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே உபய் இப்னு கஅப் போல் கொத்த அருமையான மூத்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹின் காலத்துல கல்விக்கு வாழ்த்து சொல்லப்பட்ட, ரசூலின் வாயினால் உங்களோட கல்விக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லப்பட்ட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸஹீஹான ரிவாயத்துக்கள் அஹ்மதிலே, திர்மிதியிலே, முஸ்லிமிலே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகள் ஆதாரமாக வருகின்ற பொழுது அதனை காரணம் ஆதாரமாக வைத்துத்தான் 27 காலாகாலமாக அன்று தொட்டு இன்று வரை கயாமம் வரையில 27 தான் லைலத்துல் கத்ர் வரும் என்பதில் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒற்றைப்படையினுடைய இரவுகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டியது 21, 23, 25, 29, 27 இது 5 இரவுகளும் ஹயாத்தாக் இபாதத்துக்களை கொண்டு இரவெல்லாம் நின்று வணங்கி ஹயாத்தாக்கப்பட வேண்டிய இரவு. ஆனாலும் கூட கொஞ்சம் கூடுதல் சிறப்பு 27க்கு இருக்கிறது. காரணம் அது லைலத்துல் கத்ருடைய இரவு 27 என்பதனால். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவங்க சொல்றாங்க, யாரு? நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது நசாயி, அஹ்மது போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வோட 23வது ராவையில, ரமலானுடைய கடைசி 10 23வது ராவையில ரசூல் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். நாம் தொழுததுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவையில 3ல் 1 பகுதி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. தொழுகை நடத்திட்டு எங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கக்கூடியது கொஞ்சம் லேட் ஆகி வரும், இன்று அல்ல என்பதாக சொன்னாங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிறது இன்று அல்ல என்ற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வாசகம் சொன்னாங்க, பின்னால வரும் என்றாங்க. 25வது இரவையும் இதே போல ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நாங்க தொழுதோம். அந்த நேரத்திலும் 3ல் இரவையில அரைவாசி பகுதி ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினாங்க எங்களுக்கு. இது நசாயில, அஹ்மதில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நடத்தி சொன்னாங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கக்கூடியது இன்றில்ல, அது பின்னால வரும். ஆனால்
27 அடைந்த பொழுது பெருமானார் அந்த வார்த்தையை சொல்லல. ஏனென்றா அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதனால நீங்க எதிர்பார்த்திருப்பது இன்றில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, பொறுமையாக அப்படியே அமைதியாக இருந்து விட்டாங்க. அந்த நாள் பெருமானார் ரசூலுல்லாஹ்னவங்க சஹர் வரைக்கும் இபாதத்து செஞ்சாங்க. 23வது நாள் 3இல் ஒரு பகுதியை ஹயாத்தாக்கினார்கள், நின்று வணங்கினார்கள். 25வது இரவையினுடைய அரைவாசி பகுதி நின்று வணங்கினார்கள். 27வது அன்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் இரவு முழுவதும் எந்த அளவுக்கு நுஅமான் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல துல்லியமா சொல்றாங்கண்டா, அதாவது நாம் அன்றைய இரவையிலே சஹர் செய்வதை எங்களுக்கு சஹர் செய்ய கிடைக்காதோ என்கின்ற அளவுக்கு பெருமானார் தொழுகையை நீட்டினார்கள். அப்போ அந்த லைலத்துல் கத்ர் 27 என்பதற்கு துல்லியமான ஆதாரங்கள் அன்று தொட்டு இன்று வரை நாம் லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்குவதற்கு ஆதாரமாக ஹதீஸ் ஷரீஃபில் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துக்கள் ஆதாரமாக இருக்கு.